படிக்கணும், உன்னை எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து நீ பிறக்கறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். இப்படி உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்ல விஷயமும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். ஆனா கல்யாணத்தை மட்டும் நீயா முடிவு பண்ணிக்குவ, அப்படிதானே? நீ பிறந்த உடனேயே நம்ம கம்பெனி நம்பர் 1 வந்துச்சு. எனக்கு மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு உங்க அப்பா பூரிச்சு போயிட்டாரு. என் மக அதிர்ஷ்ட தேவதன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம அவர் எங்கேயுமே போனதே இல்லை, தெரியுமா? உனக்கு 100 வயசு வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இப்பவே செஞ்சு வச்சிரணும்னு நினைப்பாரு. அப்படிப்பட்டவரு உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு யோசிச்சிருக்க மாட்டாரு? அவர்கிட்ட கூட ஒரு வார்த்தை உன் கல்யாணத்தை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணல? கடவுளால கூட தீர்க்க முடியாத பிரச்சனைய பெத்த தாய் கிட்ட சொல்லு, சரியாகும்னு சொல்லுவாங்க. நான் உன் முன்னாடியே தானே இருக்கேன். என்கிட்ட கூடவா உன் கல்யாணத்தை பத்தி நீ சொல்லக்கூடாது? சரி, எங்களை விடு, எங்களை பிடிக்காது. உனக்கு தான் உன் தாத்தாவும் பாட்டியும் உயிராச்சே. எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாம இருக்க மாட்டியே. அப்படி இருந்தும் அவங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை நீ சொல்லலையே. யாருமே வேணாங்கிற அளவுக்கு நாங்கெல்லாம் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? ஏண்டி, இது வரைக்கும் நீ கேட்டு ஏதாவது இல்லைன்னு நாங்க மறுத்திருக்கோமா?